ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருசி திரு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் முட்டை துவரம் தாங்க செய்ய போகிறேன். முட்டை துவரமில் என்ன ஸ்பெஷல்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, காடை முட்டை வச்சு தான் செய்ய போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காடை முட்டை எடுத்திருக்கேன், அதை வேக வைக்க போகிறேன். இதை வேக வைக்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. எதுக்காகனா முட்டை உடையாமல் வெந்து வரும், அதுக்காக தான். இப்போ வெந்த வந்த முட்டையில் தோல் உரித்து எடுத்துக்க போகிறேங்க. இப்போ எல்லா முட்டையும் தோல் உரிச்சாச்சு. இதை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியே பாதியாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் மசாலா தடவை போகிறோம். அதுக்கு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டையும் கலந்துக்கணும். இதில் எண்ணெயோ இல்லை கொஞ்சமாக தண்ணியோ சேர்த்து கலந்துக்கணும். இப்போ வெட்டி வச்ச முட்டையை இந்த மசாலாவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தடவி எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம மசாலா தடவின இந்த முட்டையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த முட்டையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கணும். இப்போ நம்ம துவரத்துக்கு ரெடி பண்ணிடலாமா? ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு, சோம்பு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணுங்க. வதக்கிட்டு இந்த தேங்காவை இதில் மாற்றிடணும். இதில் போட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்காக தீஞ்சிடாமல் வதக்கணுங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த மசாலா இறங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போது நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை எடுத்து இந்த மசாலாவில் சேர்த்துக்க போகிறேங்க. இப்படி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம முட்டை துவரம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த முட்டை துவரம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.